ஹலோ மக்களே! ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான டவுட் என்னவா இருக்கும்னா, எந்தெந்த புக் ஃபாலோ பண்ணா நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும்? அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமான புக்ஸ் வரும் சரிங்களா? ஸோ நான் வந்து அதிலே பெஸ்ட்டான புக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 2 புக்கு, இல்ல 3 புக்கு, இப்ப ஜெனரல் அவேர்னஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷார்ட்டா இந்த ஒரு புக் பாருங்க அப்படின்ற மாரி கொண்டு வந்திருப்பேன். சரிங்களா? இதெல்லாம் மட்டும் பார்த்தா போதும். நீங்க வந்து 100% வந்து கிளியர் பண்ணலாம். 100% வந்து நீங்க வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிறலாம். சரிங்களா? இந்த புக்லாம் ஃபாலோ பண்ணா. பட் இந்த புக்கெல்லாமும் கரெக்ட்டான மெத்தட்ல ஃபாலோ பண்ண தெரியணும். அதுதான் மெயினு. நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்க வந்து பிரிப்பரேஷன்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ப்ராப்பர் கைடன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளைண்டா புக்க ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வேலைக்கு ஆவாது. ஏன்னா, இப்ப மேத்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா கொஸ்டினுமே வந்து நம்ம வந்து 30 செகண்ட்ல இல்ல மேக்ஸிமம் அட்வான்ஸ் மேத்ஸே எடுத்துக்கிட்டா கூட மேக்ஸிமம் 1 நிமிஷத்துல தான் நம்ம போடணும். சரிங்களா? ஏன்னா, நமக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா, 90 மினிட்ஸ் 100 கொஸ்டின்ஸ் சரிங்களா? ஸோ, நம்ம ஒரு கொஸ்டினுக்கே சில கொஸ்டின்லாம் அட்வான்ஸ் மேத்ஸ்லாம் 3 நிமிஷம், 4 நிமிஷம் கூட தள்ளிரும். ஸோ, அதனால எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அதே மாரி அரித்மெட்டிக்லாம் நீங்க உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்மளால வந்து 60% கொஸ்டின்ஸ தான் நம்மளால வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ, பிளைண்டா புக் வாங்கி வச்சு கூட ஃபாலோ பண்ணாதீங்க. சில பேர் வந்து கைடன்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இன்ஸ்டிடியூட் போங்க. இல்லன்னா ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இல்ல நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம் குடுத்துருக்கீங்க. இல்ல நான் ஒரு 3 மாசம் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து எப்படி படிக்கணும்னு இப்ப ஒரு மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க ஓனா படிங்க. சரி வாங்க கமிங் டூ த பாயிண்ட் நம்ம வந்து புக் லிஸ்ட்க்குள்ள போயிடலாம். மெயினா சிலபஸ்ல குடுத்த 4 சப்ஜெக்ட் வந்து என்ன? மேத்ஸ் 25 கொஸ்டின் 25 மார்க், ரீசனிங் 30 கொஸ்டின் 35 மார்க், சயன்ஸ் 25 கொஸ்டின் 25 மார்க், ஜெனரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின் 20 மார்க். மேத்ஸ்க்கு வந்து நம்ம என்ன புக் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்சிடி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அது ஃபாலோ பண்ணலாம். இதுல ஏதாவது ஒரு புக் ஃபாலோ பண்ணுங்க போதும். 6ன்னு போட்டிருக்கேன்ல. அதனால ஏதாவது ஒரு புக் ஃபாலோ பண்ணுங்க போதும். அப்படி இல்லன்னா ககன் பிரதாப் சாரோட கிளாஸ் நோட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ராகேஷ் யாதவ் சாரோட கிளாஸ் நோட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லன்னா கிரண் பப்ளிகேஷன் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் குடுத்த ஆர்டர்லயே ஃபாலோ பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு புக் ஃபாலோ பண்ணா போதும். இதுல இந்த 4த்துல. ஃபர்ஸ்ட் குடுத்தத ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா வைங்க. இந்த மாரி ஆர்டர்லயே வைங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்க பொறுத்தளவுக்கு நீங்க வந்து ஒய்சிடி பப்ளிகேஷன்ஸ் ஆர் கிரண் பப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணா போதும். சயன்ஸ் வந்து ஆப்டி, ரீசனிங் இது 2த்துல வந்து எல்லாருமே படிப்பாங்க. சரிங்களா? எல்லாருமே 100% வந்து அவங்களோடது குடுப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப ஆப்டி வந்து ஒரு டாபிக் படிச்சீங்கன்னா, அந்த டாபிக்ல கொஸ்டின் இருக்கு. ரீசனிங் ஒரு டாபிக் படிச்சீங்கன்னா, ஒரு டாபிக்ல கொஸ்டின் இருக்கு. நம்ம எங்க வந்து அடுத்தவங்களோட கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்கா தெரிவோம்னா, இந்த சயன்ஸ்லயும், ஜெனரல் அவேர்னஸ்லயும் தான் நம்ம இன்னொருத்தர காட்டிலும் கொஞ்சம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து தெரிவோம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஃபாலோ பண்றதுல தான் இருக்கு. புக்ஸு நம்ம எதெல்லாம் ரெஃபர் பண்றோம்ன்றதுல தான் வந்து நம்ம சயன்ஸும், ஜெனரல் அவேர்னஸ்க்கும் வந்து நம்ம வந்து தனியா வந்து மார்க் வந்து ஒருத்தர காட்டிலும் 5 மார்க், 10 மார்க் வந்து கூட தெரியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயன்ஸ பொறுத்தவரைக்கும் சில பேர் வந்து கான்செப்ட்டே தெரியாம பிளைண்டா மெமரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபேக்ட் மட்டுமே மெமரி பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கான்செப்ட் மட்டுமே ஒரு வாட்டி ரீட் விட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாரி, டிஎன்பிஎஸ்சி கூட பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அவங்க மெயினா படிக்க மாட்டாங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இந்த மாரி சப்ஜெக்ட் தான் அவங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்டா இருக்கும். சயன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி பசங்களுக்கே வந்து 80% வந்து சயன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்க மாட்டாங்க. ஸோ, சில பேர் வந்து வெறும் சப்ஜெக்ட் வந்து ஒரு ரீடு விட்டு போயிருவாங்க. ஃபேக்ட் பேஸ்ல தெரியாது. இந்த சயன்ஸ பொறுத்தவரைக்கும் சிலபஸ்ல அவங்க குடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 6த் டூ 10த் சிபிஎஸ்இ புக்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. இந்த சிபிஎஸ்இ புக்ஸ மட்டும் படிச்சா 100% போதும். பட் ஏன் அப்போ அப்ஜெக்டிவ்லாம் நான் போட்டுருக்கேன்? ஏன் லூசன்ட் எல்லாம் போட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஎஸ்இ புக்ஸ் படிச்சீங்கன்னா, நமக்கு வந்து கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சிரும். பட் வந்து இந்த ஒரு 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 லெசனும் படிக்கும்போது, நடுவுல வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின் ஃபார்ம் ஆகுதுன்னா, அத வந்து நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கணும். ஹைலைட் பண்ணி நம்ம வந்து கான்செப்ட் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ரீட் பண்ணிட்டு போயிருவோம். ஸோ, அந்த நம்ம என்னதான் கான்செப்ட் படிச்சாலும் அந்த ஃபேக்ட்லாம் ஸ்கிப் பண்ணிருவோம். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க புக்கையும் படிக்கணும், அப்ஜெக்டிவையும் படிக்கணும். அப்ப ஏன் லூசன்ட் புக் நடுவுல வந்தது அப்படின்னு கேட்கலாம். லூசன்ட் வந்து ஃபுல்லாவே ஒன் லைனர் தான் மக்களே. இங்க வந்து ஒரு ஒரு லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஷ்யூஸ், செல் அப்படின்னு ஏதோ ஒரு லெசன் இருக்கு. செல் இல்ல டிஷ்யூஸ்ன்னு. சோ அந்த லெசனே வந்து லூசன்ட்ல வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபைடா குடுத்திருப்பான். புக்ல வந்து 5 பேஜ்க்கு இருக்குன்னா அந்த லெசனு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 2 பேஜ்ல குடுத்திருப்பாங்க. இல்ல 1 பேஜ்ல குடுத்திருப்பாங்க லூசன்ட்ல. வெறும் அப்ஜெக்டிவ் ஒன் லைனரா குடுத்திருப்பாங்க. சோ லூசன்ட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல தான் ஃபாலோ பண்ணணும். சயன்ஸ பொறுத்த அளவுல. ஃபர்ஸ்ட் 6த் டூ 10த் சிபிஎஸ்இ புக்ஸ். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லூசன்ட். அதுக்கப்புறம் இது இல்லன்னா 6த் டூ 10த் புக் படிங்க. அப்புறம் அப்ஜெக்டிவ் படிங்க. சரிங்களா? இல்ல என்னால 6த் டூ 10த் ஸ்கூல் புக்ஸ் படிக்க முடியாது. எனக்கு வந்து கான்செப்ட்லாம் அந்த அளவுக்கு தெரியல, புரியல. எனக்கு டைம் இல்ல. கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆப்டி ரீசனிங் படிக்கவே எனக்கு சரியா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லூசன்ட் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா வைங்க. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா லூசன்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் பாருங்க. பிளைண்டா அப்ஜெக்டிவ் பார்க்காதீங்க.
ஃபர்ஸ்ட் ஒண்ணு புக்க படிச்சுட்டு அப்ஜெக்டிவ் பாருங்க. இல்ல லூஸ் அண்ட் படிச்சுட்டு அப்ஜெக்டிவ் பாருங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. ரொம்ப நாள் பிரிப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா, இந்த 3த்தையும் படிங்க. ஏன்னா, இதுல தான் வந்து நீங்க வந்து இன்னொருத்தங்கள காட்டிலும் அவுட்ஸ்டாண்டிங்கா தெரிய முடியும். திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா இப்ப லாஸ்ட் ஏஎல்பிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, செம்ம கான்செப்ட் ஓரியன்டடா கேட்டாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க. சயன்ஸ பொறுத்த அளவுல. மத்த ஆப்டி ரீசனிங் கூட ஓரளவுக்கு ஈஸின்றாங்க. சயன்ஸ் வந்து கான்செப்ட் ஓரியன்டட்ன்ட்டாங்க. ஸோ, சிலபஸ்லயும் அவங்க குடுத்திருக்கிறது 6த் டூ 10த் சிபிஎஸ்இ புக்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது படிக்க ட்ரை பண்ணுங்க. இது இல்லன்னா லூசன்ட் படிக்க ட்ரை பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு கண்டிப்பா வந்து அப்ஜெக்டிவ் நீங்க பார்த்தே ஆகணும். ஃபேக்ட் பேஸ்டுக்கு. அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ பொறுத்த அளவுக்குல லூசன்ட் மட்டும் பார்த்தா போதும். 100% லூசன்ட் மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சில அப்ஜெக்டிவ் புக் இந்த ஒய்சிடி அதுக்கப்புறமா வந்து அரியன்த் இந்த மாரி ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அ ஹிஸ்டரி, ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன கவர் ஆகும்? ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக், கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே சேர்த்து தான் வந்து 20 மார்க் சொல்லியிருக்காங்க. 20 கொஸ்டின் 20 மார்க். இதுல வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 கொஸ்டின் வந்துரும். மீதி 5 கொஸ்டின் தான் வந்து ஹிஸ்டரில 3, பாலிட்டில 3, ஜியோகிராஃபில ஒரு 3, 3ன்னு வச்சு வரும். சரிங்களா? இல்ல ஹிஸ்டரில ஒரு 4 இருக்கலாம், பாலிட்டில ஒரு 4 இருக்கலாம், ஜியோகிராஃபில 3, எக்கனாமில 3 அது மாரி இருக்கலாம். இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6, 7 இருக்கலாம். சோ எப்படி வேணா இருக்கலாம். மொத்தமா சேர்த்து 20 மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணலாம்? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஒரு இயர்லி புக்கே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, உங்களால புக் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வாங்க முடியலையா, ஸ்டடி ஐக்யூ அப்ஜெக்டிவ் படிங்க. அது ஸ்டடி ஐக்யூ அப்ஜெக்டிவ் மட்டும் படிச்சா கூட போதும். சரிங்களா? அப்படி இல்லன்னா ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் புக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். நீங்க கம்ப்ளீட்டா பிகினரா இருக்கீங்க. ஏ டூ இசட் வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு அட்டெம்ப்ட் வந்து குடுத்ததே இல்ல. இந்த கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்கு நீங்க புதுசு அப்படின்னா ரிஸ்கே எடுக்காதீங்க. டைரக்ட்டா நீங்க வந்து நம்ம கோர்ஸ ஃபாலோ பண்ணிருங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நீங்க எப்படி படிக்கணும்னு தெரியறதே உங்களுக்கு வந்து 1 மாசம், 1 1/2 மாசம் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்க இன்கேஸ் இன்னும் சில பேர் வந்து எக்ஸாம் முடியிற வரைக்கும் அவங்க ஒரு ஓன் வேலயே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே மேத்ஸ்லாம் பென்னு, பேப்பர் எடுத்து அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாமே ஃபுல்லா ஆப்டி ரீசனிங் எல்லாம் ஆப்டி எல்லாம் பொறுத்தவரைக்கும் ஷார்ட்கட்லயே தான் அடிக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பெண்ண தொடக்கூடாது. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கணும் நம்ம. அப்பதான் வந்து நம்ம வந்து டைம் நெறைய சேவ் பண்ணி எல்லா கொஸ்டினுமே வந்து அட்டெம்ப்ட் குடுக்க முடியும். ஸோ நீங்க எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா, பிளைண்டா நம்ம கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க போதும். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட் கிளாஸஸும் உங்களுக்கு கவர் ஆயிரும். பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல். இப்ப நான் சொன்னேன்ல, அதுல நெறைய புக்ஸோட பிடிஎஃப்பும் இருக்கும். இப்ப நான் சொன்னேன்ல இந்த ஒய்சிடி பப்ளிகேஷன், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கூட உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். ரீசென்ட் பிடிஎஃப்பே இருக்கும். ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப், அதுக்கப்புறம் மெயினா நம்ம என்னதான் படிச்சாலும், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. என்னதான் படிச்சாலும் டெஸ்ட் இது இது எடுக்காம நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது. இதுதான் மெயின். நீங்க எக்ஸாம்க்கு போறதுக்குள்ள ஒரு 200 டெஸ்ட் கண்டிப்பா குடுத்திருக்கணும். மினிமம் 100 டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஃபுல் லென்த் டெஸ்ட் நான் சொல்றது. பட் எடுத்த உடனே அதுக்கு வந்து படிக்காம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாதீங்க. மார்க்கே வராது. அட்லீஸ்ட் சிலபஸ ஒரு 50% கவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டெஸ்ட் எடுங்க. ஒரு 50 டேஸ் படிச்சுட்டு, அட்லீஸ்ட் ஒரு 50 டேஸ் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுங்க. இல்ல, எனக்கு வந்து டைம் ரொம்ப நான் வந்து சீக்கிரமா நான் குயிக் லேர்னர் அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா, ஒரு 30 டேஸாவது நீங்க லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்ல கை வைங்க. இனிஷியலாவே நீங்க டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா, டிமோட்டிவேட் ஆயிருவீங்க. மார்க்கே வராது. நம்ம எதுவுமே படிக்காம டெஸ்ட் எடுத்தா எப்படி? புரியுதுல்ல? சோ மார்க் வராது. டிமோட்டிவேட் ஆயிருவீங்க. முதல்ல மேக்ஸிமம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அதுக்காக ஃபுல்லா படிச்சுட்டே இருக்காதீங்க. லாஸ்ட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணோனே டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லல. ஒரு 50 நாள் படிங்க. மீதி டெஸ்ட் எடுங்க. நமக்கு சாலிடா வந்து அ அப்ளை பண்றதுக்கு ஒரு 1 மாசம் குடுத்துருக்காங்க. 1 மந்த் குடுத்துருக்காங்க. எக்ஸாம்க்கு ஒரு 3 மந்த் குடுப்பாங்க. ஒரு 100 நாள், 120 நாள் வந்து நமக்கு இருக்கும் எக்ஸாம்க்கு சரிங்களா? பாதி நாள் வந்து படிங்க. கம்பல்சரி ஒரு 50 டேஸ் படிங்க. குயிக் லேர்னரா இருந்தா ஒரு 30 டேஸ் படிங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்ல கை வைங்க. படிக்கவும் படிங்க. ஒன்ஸ் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோனே படிக்கிறத விட்டுறக்கூடாது. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா? அடுத்து நம்ம கோர்ஸ் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா, இந்த ஆப் Google Play Store அதாவது உங்க ஃபோன்ல Play Storeல போயிட்டு ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற ஆப் இருக்கும். Play Storeல இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணா வரலன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் வைக்கிறேன். ஆப்போட லிங்க்க தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆப்புக்குள்ள ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டோர்ல போனீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி. குரூப் டி டெஸ்ட் மட்டும் இருக்கும். கம்ப்ளீட் கோர்ஸும் இருக்கும். இப்ப கம்ப்ளீட் கோர்சஸ்ல வந்து உங்களுக்கு கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கவர் ஆயிரும். டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 830 பிளஸ் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. டெஸ்ட் சீரிஸ்ல. சரிங்களா? 830 கிட்ட வந்து அரவுண்ட் டெஸ்ட் இருக்கும். இதுல வந்து செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். மேத்ஸ்க்கு தனியா இருக்கும். ரீசனிங்க்கு தனியா இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட்டும் கொஞ்சம் நெறைய இருக்கும். அதே மாரி வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் நெறைய இருக்கும். ப்ரீவியஸ் இயர் அ 2019ஓட குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயரோட மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து ஓனா பிரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளா அப்டின்னா, நீங்க வந்து வெறும் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஆர்ஆர்பி, குரூப் டி டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தனியா இருக்கும். ஒரு ₹400 வரும். இதே கம்ப்ளீட் கோர்ஸ்னா உங்களுக்கு வந்து ₹1550 வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி வந்து 2 டேஸ் வந்து ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் வந்து இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து 26த் 26த் ஜான்வரி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரைஸே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆப் டெவலப்பர் கிட்ட பேசி இதே அமௌண்ட்டே வந்து இன்னும் 2 நாளைக்கு வந்து வச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரைஸ் ஹைக் ஆயிடுச்சுன்னா நம்ம கையில இல்ல மக்களே. ஏன்னா வந்து இதுல வந்து ஆப் டெவலப்பரு, டெஸ்ட் சீரிஸ் பண்ணவங்க நெறைய பேரோட இது இருக்கு. ஸோ வந்து அவங்க சொல்றதையுமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஜான் 26 வரைக்கும் தான் இந்த அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரைஸ் ஹைக் இருக்கும். நீங்க வந்து ஃபுல் லென்த் கோர்ஸ் வேணும்னா இந்த அமௌண்ட் குடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே பிடிஎஃப் வந்துரும். இந்த கோர்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டி. ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் லெவலுக்கு என்ன தேவையோ அந்த லெவலுக்கு இருக்கும். ஏ டூ இசட் ஆப்டி இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங் இருக்கும். சயின்ஸ் வந்து 6த் டூ 10த் சிபிஎஸ்இ புக்க வச்சு கிளாஸ் எடுத்திருப்போம். சரிங்களா? எந்தெந்த லெசன்லாம் தேவையோ 6த் டூ 10த்னா இப்ப 6த்ல ஒரு லெசன் வரும். அந்த லெசனே வந்து நீங்க 10த்லயும் படிப்பீங்க. 9த்லயும் படிப்பீங்க. இப்ப லைட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது நெறைய 9த்லயும் ரிப்பீட் ஆகும், 10த்லயும் ரிப்பீட் ஆகும். பிசிக்ஸ்ல அந்த லைட்ன்ற லெசனு. ஸோ நமக்கு வந்து எந்த லெவலுக்கு தேவையோ, அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? எக்ஸாம்க்கு எந்த லெவலுக்கு தேவையோ. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி வந்து மெடிவல், மாடர்ன் எல்லாமே ஹிஸ்டரி இருக்கும். அடுத்து பாலிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி சரிங்களா? ஜியோகிராஃபி, ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் சீரியஸ். இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆயிரும். ஸோ அதே மாரி ஆ இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு டெமோ வீடியோ இருக்கும். அந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்டிக்கு ஒரு டெமோ வீடியோ இருக்கும். சரிங்களா? அதே மாரி வந்து சயன்ஸ்க்கு ஒரு டெமோ வீடியோ இருக்கும். அதே மாரி பாலிட்டிக்கு ஒரு டெமோ வீடியோ. இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து டெமோ வீடியோ வச்சிருப்பேன். பார்த்துட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்டி, சயன்ஸ், பாலிட்டி. ஒரு வீடியோ இருக்கும். ஓகே மக்களே! இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, சேனலுக்கு ஒரு லைக்க போட்டுவிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அடுத்தடுத்து இந்த எக்ஸாம் பத்தின அப்டேட் வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டுட்டே இருப்போம். அதே மாரி வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலன்னா, அவசரப்பட்டு அப்ளை பண்ணிறாதீங்க தப்பு தப்பா. ஆ ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா நீங்களே ஓனா பண்ணி தப்பு பண்றாதீங்க. ஸோ நாளைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுவேன். அத பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஜான் 23லருந்து ஃபெப் 22 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபெப் 15க்குள்ள அப்ளை பண்ணிருங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்வர் வந்து பிஸி ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து ஹவ் டூ அப்ளை வீடியோ போட்டுருவோம். குரூப் டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவோம். ஸோ அத பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பை பை டேக் கேர்.